ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 9. இப்போ மாறி வந்துட்டு எல்லாரும் குழிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிடுதான். நாங்கள் அந்த கேசட்டில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டிருப்போம். ஆனால் யார் கிங்குங்கிறது தெரியாததுனால கிங் நீங்களே வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆரா கூப்பிடுறா. இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்துட்டு வேண்டாம், மற்ற யாரையும் எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் கிங் ஜெர்க்னி, நான் உங்கள் ராஜா கிட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அரசே எந்திங்க அப்படின்னு சொல்லவோ, மதியானம் நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையிலேருந்து மதியானம் தூங்கினதே இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு அந்த ஐன்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நோபல்மன் தான் சொல்லி பிளேட்டையே மாற்றிடலாம், அவனை கொண்டு போய் கொடுத்துட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் பவர்ஃபுல்லானவன் மாதிரி தெரியுது, ஸோ அதனால் நம்ம இன்னொரு கண்ட்ரியும் நம்ம சைடு கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் இப்போ சம பிரின்சஸ் ரெனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கவும், ஓ அந்த பிரின்சஸா, அவள் பார்க்க இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கா, அவள் நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்கா, ஆனால் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்னா அந்த டிராகன் பிரின்சஸ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அவங்களோட உடம்புல டிராகன் பிளட் ஓடுது, அது போக அவங்க மேஜிக்கை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்லவும், அவள் என்னோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறான். இப்போ அந்த கிங் ஜெர்க்னி வந்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி ஒருத்தைய சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்கவும், நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, நம்மளை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உள்ள ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா அவங்க டெலிபோர்டேஷன் மேஜிக் வழியாக நம்ம அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவோ, வயசானவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நாங்கள் எல்லாரும் அதுவரை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நீங்கள் எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த ஐன் சொல்கோன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிங் நாஸ்ரீக்கு வந்துருதான். லார்ட் ஐன் சார்பா நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உங்களை எங்களோட இடத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் ஆகிடுதாங்க. உங்களை மாதிரி அழகான லேடிஸ் என்ன வரவேற்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வெதரை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் கை தட்டுறா. மேகமூட்டமாக இருந்த வானம் கிளியர் ஆயிடுச்சு, இது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து வயசானவங்க கிட்ட கேட்குறான். 6th லெவல் மேஜிக்கால தான் இந்த மாதிரி பண்ண முடியும், ஆனால் இதை பார்க்கும்போது அதை விட கூட லெவல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவள் கை தட்டுறா. எனது டெத் நைட்ஸா, இது மாதிரி தானே நீங்கள் நம்ம கிங்டம்க்கு கீழே வச்சு ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு கேட்கவும், ஒரே நேரத்தில் இவ்வளோ டெத் நைட்டை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா அவர் பெரிய ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வயசானவன் சொல்லவோ, இவங்க ஃபார்மேஷனுக்கு வராங்க. ஒருவேளை இதை பார்த்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, நான் பார்த்துக்கிடுதேன், ஆனால் இங்கே வந்து இறந்து போனவங்க நிலமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து ராயல் நைட் கிட்ட சொல்லுதான். யாரும் கவலைப்பட தேவையில்லை, அது லார்ட் ஐன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லவோ, எனக்கு கிரியேட் பண்ணாரா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்குறான். இந்த டெத் நைட் எல்லாம் லார்ட் ஐன்ஸ்க்கு லாயலாக தான் இருக்கும், அவர் பேச்ச மீறி எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும், அந்த கிழமை எக்ஸைட்மெண்ட்ல சிரிச்சுட்டு, இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், நம்ம இப்போவே இங்கேருந்து தப்பிச்சு ஓடினாதான் பெஸ்ட்டு, ஆனால் நம்ம டெலிபோர்டேஷன் ஆகிறதுக்கு கூட அந்த லார்ட் ஐன்ஸ் நம்மளை விட்டாதான் உண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லவும், நான் என்ன பயந்து ஓடிடுவேன்னு நினச்சிங்களா அப்படின்னு அந்த கிங் கேட்கவும், நீ கோலை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவா அவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகேன்னு போய் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். இப்படி ஒரு ட்ரிங்க்ஸை நான் குடிச்சதே இல்லை, இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்கிறான். லார்ட் ஐன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போர்ட்டல் வெளியே இப்போ நம்ம ஹீரோவோட அந்த கிரவுண்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோல்டு, பவர், ஆர்மி, அழகான பொண்ணுங்க எல்லாமே இந்த லார்ட் ஐன்ஸ் கிட்ட இருக்குது, அவருக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிங் போயிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். எல்லா கார்டியன்ஸுமே நம்ம ஹீரோ கூட நின்றுட்டு இருக்காங்க. லார்ட் ஐன்ஸ் நீங்கள் ஆர்டர் போட்டபடியே அந்த கிங் ஜெர்னி இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நான் தான் பாகரத் என் பேரோட கிங் ஜெர்னி அப்படின்னு அவன் சொல்லவும், இவங்க யாருக்கும் மரியாதையே தெரியல, எல்லாரும் மண்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் வந்து அந்த கிங்கை தவிர எல்லாரையும் நீல் டவுன் போட வைக்கிறான். இல்ல வேண்டாம் டமியர்ஸ், அவங்க எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு சொல்லவோ, சரி எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். ஏன் மேல இருக்கிற மரியாதைனால என்னோட ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, என்னோட ஆளுங்களும் இதே மாதிரி தான் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன், உங்க இடத்துக்குள்ள ஆளுங்களை அத்துமீறி அனுப்புனது இந்த நோபல்மன் தான், அவனோட தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே இப்போ டமியர்ஸ் கொண்டு போய் அதை கொடுக்குறான். ஓ நல்லது, உங்க கிஃப்ட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி அதை ஒரு டெத் நைட்டா மாத்தி போய் லைன்ல நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அத்துமீறி உங்க ஆளுங்க நுழைஞ்சாங்க, பதிலுக்கு எங்க ஆளுங்களும் பழி வாங்கிட்டாங்க, இதுக்கு காரணமான நோபல்மன் தலையை நீங்க கொடுத்துட்டீங்க, ஸோ நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, கிளம்பலாம், ஏன்னா இந்த மாதிரி திரும்ப நடக்காம இருக்க நாஸ்ரிக்ல சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கறான். நாஸ்ரிக்குள்ள யாராச்சும் அத்துமீறி வந்தா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா நல்லது, நம்ம 2 கண்ட்ரிஸும் வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஒன்ன மாதிரி ஒரு பூச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வரவோ டக்குன்னு ஆரா அவளை கரெக்ட் பண்றா. அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடலாமான்னு கேட்கவோ, எதுக்காக நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா இந்த நாஸ்ரிக் ஒரு பெரிய நேஷனா வரும்னு நான் நம்புறேன், அதனால தான் இப்பவே கேட்டு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கவும்,
சரி அப்படின்னா அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியாச்சும் என் வழிக்கு இவனை கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் உங்க கண்ட்ரி கூட ஈஸியா கான்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா எங்க நாட்டு சார்பா இந்த ரெமலியனை நான் இங்க அம்பாசிடரா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அப்படின்னா உங்க கண்ட்ரிக்கு நான் டம்மியர்ஜா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஐன்ஸ் எப்பவோ ஒரு படி மேலேயே தான் இருக்கும், இந்த வாய்ஸை வச்சே கண்ட்ரோல் பண்ற இந்த டீமனியா இங்க அனுப்பி வைக்கிறான், ரொம்ப நல்லது லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிங் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அவங்க எல்லாருமே திரும்ப பாகரத் எம்பையருக்கே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சா அவங்கள ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், எதுக்காக நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறே கேட்கவும், இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்காக லார்ட் ஐன்ஸ் போட்டிருக்க பிளான் இன்னும் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி டமியர் சொல்லவா, ஆல்பர்டாவோ ஒரு தினசா சிரிக்கிறா. மைலார்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மோமாண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருக்கீங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லவும், இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கே ஒன்றும் புரியல. அப்படிதான் மைலார்டு அப்படின்னு நம்ம கேட்கவும், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா டமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எனக்கு எதுவும் புரியலையேன்னு சொல்லிட்டே கேட்கவும், உன்னோட பிளான், அதாவது என்னோட பிளானை நீயே அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த லார்ட் ஐன்ஸ் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அவன் எப்படி இவ்வளோ அறிவாளியாக இருக்கான்னே தெரில. அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தது தான் டெத்து. அவன் மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். அந்த லார்ட் ஐன்ஸை பார்த்த லெவலுக்கு அவனை தோக்கடிக்கவே முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லுவான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற ராயல் நைட் சொல்கிறாங்க. அந்த லார்ட் ஐன்ஸ் ஒரு பெரிய மான்ஸ்டருக்கெல்லாம் மான்ஸ்டர். அது போக அவன் தான் அந்த உலகத்திலேயே பெரிய மேஜிக் கேஸ்டராக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என் கூட இருக்கிற அந்த வயசானவர் இந்த மாதிரி புதுசாக ஒரு மேஜிக் விஷயத்தை பார்த்தா அதை பற்றி எக்ஸைட்மெண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இந்த தடவை அவர் அப்படி பேசலைன்னா இதுக்கு முன்னாடியே அதை அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெட் காப்ஸ் எல்லாம் அவன் தான் நமக்கு வேலை செய்ய அனுப்பி வச்சிருக்கான். அவன் ஒரு துரோகி, நமக்கு அந்த ஃப்ளோரர் பேரடைன் துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்கிறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டெட் காப்ஸ் எல்லாம் அவன் தான் நமக்கு கிங்டம்க்கு கீழே வேலை பார்க்க அனுப்பி வச்சிருக்கான். ஒருவேளை அவன் மட்டும் நமக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகும்? நம்ம கிங்டம்ல ஒரு பெரிய இழப்பே வரும். ஆனால் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. அந்த நாசரிக்கையும் நம்ம தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று இருக்கு. மற்ற கிங்டமையும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட சொல்லலாம். நம்ம அவங்க கூட அலையன்ஸ் வச்சுக்கிடலாம். எல்லா கிங்டமும் சேர்ந்து சண்டை போட்டா கண்டிப்பா நாசரிக்கா தோக்கடிக்க முடியும். நம்ம கிங்டம் அழிறத பார்த்தா மற்ற கிங்டம் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம கிங்டம் அழியாம பாத்துக்கிட எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். இப்படிதான் நம்ம நாசரிக்க தோக்கடிக்கிறதுக்கு அந்த கிங் கண்டிப்பா பிளான் போடுவான். ஆனா இது எல்லாமே நம்மளோட மாஸ்டர் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்றான். அப்படின்னா லார்ட் ஐன்ஸ் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் போட்டுட்டு தான் இருக்காரா? அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லா கண்ட்ரியும் நம்ம மாஸ்டர் பயத்தாலேயே கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படல. அதனால தான் இரான்தல்ல மோமான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. உங்களோட பிளான் படி நீங்க இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு வேற ஒரு டைட்டில் சூட்டபிளா வச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கறான். அவரோட தோற்றத்தை வச்சு அவருக்கு வேணா நம்ம பியூட்டி கிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்டியர் சொல்றா. தி மசில் கிங், கிங் ஆஃப் லவ், வைஸ் கிங் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்றாங்க. இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுனால நம்ம லார்ட் ஐன்ஸை வந்துட்டு சுப்ரீம் கிங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா சொல்றா. நம்ம மாஸ்டர் தான் மேஜிக்ல ரொம்ப கிரேட், அதனால அவரை சாசரர் கிங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொக்கைட்டா சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அது பிடிச்சிருக்கு. அப்படின்னா நம்மளோட புது நேஷன்ல எல்லா மக்களுக்கும் ஐன்சோல் கோன் தி சாசரர் கிங்னு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதான் நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. எபிசோட் 6ல வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு டார்க்னஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து கூப்பிடுவான். இப்படி ஒரு பவரை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை, உங்களோட ஸ்டூடெண்டா என்ன ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் கெஞ்சவும், அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த கிங் ஜெர்னிக்கு வந்துட்டு இந்த கிழவன் துரோகம் பண்றான். இப்போ அந்த ஜெர்னி வந்துட்டு இந்த கிழவனை கண்டுக்கிடாமையே போறான். எப்படியாச்சும் அந்த லார்ட் ஐன்ஸை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு சின்ன சீனை கூட விட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எபிசோட் 6ல போயிட்டு இந்த விஷயத்தை பாருங்க. அந்த கிழவன்ட்ட வந்து ஒரு சோல்ஜர் வந்துட்டு டார்க்னஸ் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருந்ததை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுல நமக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க, அதை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.